So it's not a gift. It is an authority and power given to all his believers. தமிழ் சொல்லட்டுமா? அது வரவில்ல. தேவன் கொடுத்த அதிகாரம், தேவன் கொடுத்த வல்லமை எல்லா விசுவாசிகளுக்கும். ஆமென். நான் இயேசுவை விசுவாசிப்பேன். நீங்க கொடுக்கல அப்படிங்கிற பேர் போதே போட எனக்கு தெரியும். பிசாசுகளும் அவரை விசுவாசித்து நடுங்குகின்றன. நீ அவரை விசுவாசிச்சுன்னா அவர் உனக்கு இல்லை. அப்படிதான் பைபிள் சொல்றது. அவர் உள்ள வந்துதான் அவனை பார்த்தது விட்டுங்க. அவர் உனக்குள்ள இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன சொல்ற? எனக்குள்ள ஏசிக்கிறார் எப்படி தெரியும்? ஒரு நாள்ல இருந்தா இப்ப தரையில திறந்தா பார்க்க முடியும் உள்ள யாரு. சில பேர் அப்படி போஸ்டர்லாம் போட்டுட்டாங்க. அப்படி திறந்தெல்லாம் காட்ட முடியாது. நம்முடைய வாழ்க்கையை திறந்ததா அது சாட்சி செல்லும். நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லுச்சு. நீ உன்னதமான தேவனுடைய கூடியக்காரன் என்று பவுலை பார்த்து சொல்லுச்சு. அது சொல்லு நம்ம பார்த்து சாட்சி அமைச்சிருக்கோம். பிசாசுடைய தன்மைகளை சொல்ல போறேன். இனிமேல் பிசாசு பத்தி தப்பா சொல்லுங்க சொல்லிவிட்டேன். சும்மா பேச்செல்லாம் இன்னைக்கு நம்ம ஆளுங்க பிசாச்சு பிச்சாச்சு 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 எதுக்கு இந்த பிசாச்சுக்கிறானே அவன் அடப்பா உன் பக்கமே நான் வரல. என்னடா இருக்கிறவங்க பிசாசுடைய தன்மைகள், அதாவது அவனுடைய குணாதிசயங்கள், characters of demons. 12 facts I'm going to say. இப்போ ஆண்டவர் சொன்னேன் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்துங்க. மத்தேயு 12ல 43-44 வசனங்களை வாசிக்காதீங்க. நான் சொல்றேன் கவனிச்சுங்க. அந்த வசனத்துல 12 காரியம் இருக்கு. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து, அப்படின்னா பிசாசு டிராவல் பண்ணணும். புரியுதா? demons walk, demons travel. அது அலையுது பாருங்க. இங்கே அங்கேயும் போகுது, இங்கே அங்கேயும் ஒரே இடத்துல கிடைக்காது. சிலது அப்படியே உட்கார வச்ச மாதிரி ஏறுது பாருங்க. அதை வச்சுட்டாங்க. அப்படி இல்ல. They will travel. Demons will travel from place to place. ஒரு நாள் ஒரு பிசாசு ஜெபம் இயேசுவின் நாமத்துல வெளியாவாங்க. ஜெபம் கொடுத்தாங்க. என்னடா அவர் போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கொடுத்து ஜெபம்னா அங்க கூட்டத்துல இன்னொரு பொண்ணு ஜெபம். அது அதே மாதிரி இது இந்த பையன் என்ன சொன்னாலும் அதே அந்த பொண்ணு சொல்லு. அது ஜெபம் டமால் கொடுத்துச்சு. கொஞ்ச நேரம் கொடுத்து இவன் நல்லா பண்ணிக்கிறான். இவனுக்கு ஜெபம் கொஞ்ச நேரத்தில் அதே ஆக்ஷன் பண்ணுது. இது பத்தி எனக்கு ஒரு சின்ன they are traveling. ஒண்ணு இங்க தப்புனா அங்க போயிட்டு, அங்க தப்புனா இங்க வா. ரெண்டு பேரும் தப்பு. புரியுதா உங்களுக்கு? they travel. அவர்கள் ஆலயம் சுற்றி தெரியும். அண்மையில ஒருத்தருடைய மரணத்தை கத்திரங்க காமிச்சாங்க. he was dying. ஹாஸ்பிட்டல் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஜாப் பண்ண சொன்னாங்க. நான் ஜாப் பண்ணேன். அவனுடைய ஹாபி ஒன்னாந்தரங்களை சுத்தி அழைக்கிறத நான் பார்த்தேன். மனுஷன் யாரையும் சுத்தி அவர் சாப்பிட்டுனாங்க. ரைட்? விசுவாசிகள் டிராவல் பண்ணணும். ரைட்டா? 2 வேதம் சொல்கிறது அவைகள் சுத்தி அலைந்து வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும். அது ரெஸ்ட் பண்ணுது. இளைப்பாறுதல் தேடுது. ரெஸ்ட். டீமன்ஸ் ரெஸ்ட். அது இளைப்பாறுதல் தேடும். 3வது அது இளைப்பாறுதல் தேடுகிறது. they seek. எங்க போலாம், யாருக்குள்ள போலாம், எங்க தங்கலாம், தேடி அலையும், தேடும். பிசாசுகள் இளைப்பறையும், பிசாசுகள் தேடும். நீங்க 100 பேரை வச்சிருக்கா கரெக்டா அந்த ஆளுங்களை வந்து உள்ள போங்க. அத்தனை பேர் இருந்தாலும் பிசாசு தேடி ஆளை கரெக்ட் பண்ணி உள்ள போங்க. பிசாசுகள் தேடும். 4வது வேதம் சொல்றது
கண்டடையாமல், அவர்கள் தேடியும் கண்டடை. அப்படின்னா they see, பிசாசு பார்க்கும். they see, பிசாசுகள் பார்க்கும். 44 வசனத்தை பாருங்க. அது சொல்லுது, நான் விட்டு வந்த நான், அதுக்குன்னு சுய சித்தம் இருக்குது. நான் விட்டு வந்த, ரைட். 44 வசனத்துல வேத சொல்லுது, நான் விட்டு வந்த. இப்போ ஏதோ ஒண்ணு விட்டுட்டு போனேன் அப்படின்னா they can think. புரியுதா உங்களுக்கு? அது திங்க் பண்ண முடியும். they can think, demons can think very easily. நான் இங்க வந்து வந்தேன், அங்கிருந்து வந்தேன், நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம்? எங்க இருந்து வந்தீங்க நீங்க? கேட்டி, ஊட்டி, ஓகே, பெங்களூர், கோயம்புத்தூர், இப்படி நீங்க சொல்ற மாதிரி பிசாசு சொல்லுது, நான் விட்டு வந்தேன். they can think very well. அதே அவசரத்துல நான் விட்டு வந்தேன் என் வீட்டுக்கு. they can remember their house. அவங்க வீடு அது தெரியும். அதனால என் வீடு ரிமெம்பர், அதனால என்ன செய்ய முடியும்? they can remember. அது ஞாபகம், அதுக்கு ஞாபக சக்தி உண்டு. விசாசுக்கு ஞாபக சக்தி உண்டு. என் வீட்டுக்கு வேதம் சொல்லுது 44 வசனத்துல, திரும்பி போவேன் அப்படின்னா they will fight back. சீக்கிரமா விட்டு போயிடாது. they will wrestle, they will fight. வேதம் சொல்லுது, they don't give up easily. நம்ம பார்க்கலாம், இதுல இன்னொரு பஸ் தோட்டிட்டு போய் அந்த பஸ் பிடிச்சிடும். நீ தான் அந்த பஸ். சீக்கிரம் விடாது. சளி பிடிக்கிறதும் சனி பிடிக்கிறதும் ஒண்ணுன்னு சொன்னாங்களா? சளி பிடிச்சா விடுதா போறாங்க, மூக்கையே திருப்பி வச்சுக்கலாம். உங்களுக்கு சுத்தமா மூக்கை திருப்பி வச்சுக்கலாம், அப்படியாவது நிற்கும். சனியை பிடிச்சா விடாத சீக்கிரம். சில வீட்டு பிசாசு பிடிச்சிட்டு பாருங்க, போயிட்டு வரும். வெக்கம் கட்டுது. அது எத்தனை முறை போன்னு சொன்னாலும் they will come back. They won't give up easily. ஈஸியா விட்டுறாரு. ஏன் சொல்றது? நான் திரும்பி போவேன் சொல்லி, என்று சொல்லி அங்க போட்டுருந்தா, என்று சொல்லி அப்படின்னா they speak. Oh, they speak, man. பிசாசு காதுல பேசும், இருதயத்துல பேசும், சொப்பனத்துல பேசும், கர்த்தர் பேசும், நிறைய பேர் இதுலதான் மாட்டி முடிச்சுட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னார்? ஒரு ஆள் வெள்ளை சட்டை போட்டு கருப்பு பேண்ட் போட்டு வருவாரு, வயசையே வச்சிருக்க மாட்டார், நல்ல அழகா இருப்பார். அவர் தான் குச்சி தேடி கட்டி அவன் பின்னாடி சுத்தி அழைஞ்சு குச்சுவா. அப்புறம் அடி குமாகுத்தம் உடம்பானவனுக்கு அவளுக்கு பிரதர் அடிக்கிறாரு பிரதர். அப்பதான் கத்த சொன்னாரு. சொல்லி எந்த கத்த சொன்னாரு? காது கேட்க பேசிட்டாங்க. கத்த சொன்னா உதவணுமா? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நீங்க ஏன் இருக்கிறீங்க? ஏமாந்துறாங்க. நான் சொன்னேன் முதல் பாயிண்ட், முதல் செஷன்ல, நீ ஆயத்தம் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல், தேவனுடைய தொழுதல் இல்லாமல் நீ போவாயானால் சத்துருடைய சத்தத்தை கர்த்தருடைய சத்தம் என்று எண்ணி விடுவார். நிறைய பேருக்கு எது கர்த்தருடைய சத்தம், எது பிசாசு சத்தம், அவன் நடிப்பான். ஏமாளுக்கு கர்த்தருடைய சத்தங்கள்ல விசேஷ சத்தங்கள். விசாசத்தை தெரிஞ்சு அவர்கிட்ட போயிருப்போம். It spoke. Right. அதே 44 வசனம் சொல்லுது, அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாய் வந்து எக்ஸாமின் பண்ணது போறேன். நான் விட்டுட்டு போகும்போது எப்படி இருந்துச்சு? குப்பையின் கூடமா இருந்துச்சு, ஒரு குடியர் சாராயமா, சிகரெட்டும், பெண்கள் மோகமா, ஆண்கள் மோகமா, பண ஆசையா, பொருள் ஆசையா, லஞ்சமா, தீட்டா, பொருளா, விபச்சாரமா, வேசித்தனமா விட்டுட்டு வந்தேன். இப்ப பெருக்கி கூட்டி கழுவி மொழிகி, சில பேர் பொழுறாங்க,
இதுல சாணி வேற கொண்டு வரான். ஸ்டூபிட், மூளையே. I want to ask you people, what are you doing? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வீட்டுல ஒழுங்குனா எதை சாணத்தை. What is this? What are you doing? அது ஒழுங்குனா என்ன ஆகுது? ஆசீர்வாதம் தான். That is a dirty-யா, ஒரு கழுவியா, ஒரு மிருகத்தினுடைய கழுவியா, அது உனக்கு ஆசீர்வாதமா? Stupid. உன் புத்தியை திருப்பி வச்சிருக்கிறான். என்கிட்ட ஒரு மாஸ்டர் ஆர்கியூ பண்ணார். நான் ரொம்ப நேசிக்கிற மாஸ்டர். அதனால பேச மாட்டாரு. என்னோட ரொம்ப ஓடித்துல ஒழிச்சு, அது கிருமி கொல்லி அப்படின்னா அது போட்ட. நான் ஒரு நாள் ஈரோடு ஒரு மீட்டிங் போயிருந்தேன். ஈரோடு மீட்டிங்கை பார்த்தா அன்னைக்கு தீபாவளி. எல்லா வீடும் மொழிகி வாசல்ல பாத்தீங்கன்னா பச்சையா இருக்குது, பச்சை பச்சே இருக்குது. அப்போ அதெல்லாம் கோலம் போட்டு வச்சுக்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? அந்த பாஸ்டர் சொன்னாரு, இது ரொம்ப நல்லது. எந்த பைபிள்ல போட்டுக்குதுன்னு கேட்டேன். பாஸ்டர் மாதிரி பேசுறதுல எந்த பைபிள்ல போட்டுக்குது? பாட்டு சாணம் நல்லது இல்ல பிரதர், அது கிருமி கொல்லி. அது சாம்பல எடுத்து கிருமி கொல்லிதான். சாணி 2 நாள் விட்டுனா 3ஆம் நாள் எடுத்து உடச்சு பாருங்க உள்ள என்ன இருக்கும். அப்படியே அது கிருமியை கொல்லல. உங்ககிட்ட பேச முடியாது பாஸ்டர். உங்க வீட்டுல அதுக்கு நான் என்ன சொல்றேன், நம்ம கழிவு கேட்கணுமா? மாட்டு கழிவு போட்டா உனக்கு கழிவு கேவலமா இருக்கு. மாட்டு கழிவு உனக்கு மேன்மையா இருக்குதா? உங்க புத்தி அடமான வச்சிருக்க. விசாசு உங்க புத்தி அடமான வச்சுதான். தேங்க்யூ பாட். எனக்கு அப்படி பேசுறேன். வந்துச்சுன்னா வந்துருந்தா ஆமே சார். ஏன் அங்கங்க வரணுமா? அங்க வந்துடும். ஆமா, இனி பூசிட்டாங்க வீட்டுக்கு போய். அது கிருமி கொல்ல மிச்சத்தை என் கை அதையும் கல் கிருமி கொல்லி பூச்சி மாத்திரை வைத்து போடணும். இதை போட்டு விழுங்க வேண்டியதான். உள்ள இருக்கிற கிருமியெல்லாம் கொல்லுனா. people of God, தேவ ஞானம் வேணும். தேவ ஞானம் வேணும். என்னைக்கு ஆவியானவர் உள்ள வந்தாலும் இதெல்லாம் வெளியப்படும். போல நினைச்சா இன்னொன்னு யாரும் இடம் கொடுக்க வேணாம். இன்னைக்கு தெரிஞ்சுட்டீங்களா? எத்தனை பேர் வீட்டுல அப்படி செய்யுங்க? யாரும் கைத்து போட எனக்கு தெரியும். தப்பி தவறையாத தூக்குது பார்த்தா தூக்கல. சூப்பர் ஆளுதான். அடிக்க நீ செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். கழிவுகளும் கம்ப்யூட்டர் வந்து 30,000 40,000 சம்பாதிக்கிறது பிள்ளைங்க சாணி ஒழுங்கு. அதே மாதிரி வசனத்தை எடுத்து வாசி. ஒரு இடத்துல முழு கூட வசனத்தை வாசி. அங்க ஆசி மாட்டேன். ஒரு வாசி சொன்னாலே ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ரூம்லயும் நான் போய் வசனத்தை திறந்து சத்தம் போட்டு வாசிப்பேன். இதுதான் பைபிள் வசனம். போட்டு வாசலாம் வசனம் கொண்டு விடுது. ஷாண்ட் விடுங்க. பைபிள் சொல்றது வசனம். நிலக்கால வசனத்தை எழுது, நெஞ்சில எழுது, கையில எழுது. அது பட்சி ஒண்ணு நன்றி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை பிசாசு பார்க்கும். அப்படின்னா எக்ஸாமின், அதை பரிசோதித்து பார்க்கும், அலசி பார்க்கும், திரும்பி வந்து பார்க்க. நம்பர் 45 வசனம் சொல்லுது, நான் திரும்பி போய் வேறு ஆவியில கூட்டிட்டேன். நீ நான் பிளான் பண்ண மாட்டோம். ஊழியன்னா இன்னைக்கு ஊழியன்னா பிளான் பண்ண மாட்டோம். ஊழியம் தானே பிரசவம் பண்ண ஒருத்தர ஃபங்க்ஷன்ல அவ போன என்ன வசதி பேசுவாங்க, என்ன வசதி டைம் ஆச்சு, வந்து வசதி தான் இருக்குமா. தே பிளான். அவனுக்கு பிளான் இருக்கு. பத்தியா
பிசாசு பிளான் பண்றான். போய் நான் திரும்பி போய் வேற 7 ஆட்களை கூட்டிட்டு வந்து இவனை அட்டாக் பண்ணுவேன். அவன் அட்டாக் பண்ணிட்டு பிளான் பண்றான். ஊழிக்காரே இன்னையிலிருந்து நீ ஊழிக்காரன். தேங்க்யூ ஜீசஸ். நீ ஊழிக்காரன். ரைட்டா? அம்மா நீ ஊழிக்காரன். ரைட்டா? ரைட்டா? இப்போ you have to plan more than the devil. அவனுக்கு பிளானிங் கமிட்டினா இருக்குது. நம்ம தான் பிளான் பண்ணாத செய்யும். கல்யாணத்துக்கு கூட பிளான் பண்ண மாட்டான். நினைச்சு மனுஷா தொட்டுச்சா முடிச்சாங்க. அது முடிஞ்ச பிறகுதான் தெரியும். ஐயோ plan, certain plan. Anything from God is not overnight. தேவனிடமிருந்து வருகிறதெல்லாம் overnight கிடையாது. ஐயோ இதை விட்டுட்டா இன்னொருத்தர் வந்து என் பொண்ணுக்கு வந்த வரனை அவங்க எடுத்துன்னு போடுவாங்க. கத்தர்கிட்ட இருந்து வர்றத இன்னொருத்தர் எடுக்க முடியும். நீ அபாத்திரனா இருந்தால்தான் அது இன்னொருத்தருக்கு போகுமே தவிர உனக்குன்னு கத்தர் அனுப்புனத இன்னொருத்தர் போஸ்ட்மேன் கூட நீ கையெழுத்து போட்டா தான் கொடுக்குறான் துட்ட. தேவதூதன் இன்னொருத்த கையில குத்துட்டு போடுவானா? ஹலோ, வாட் ஆர் யூ டாக்கிங் அண்ட் திங்கிங்? அந்த பாசிட்டிவிட்டி சொன்னா எங்க பிளான் சொல்ல மூடியே முழு பூசணிக்காக சோகத்துல வாசிச்சேன். கட்சியில ஐயோ ஐயோ நீ சொல்லுவாங்க. Speak to God people. தேவ பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுங்க. கர்த்தர் ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு. நான் எல்லாம் என் திட்டத்தெல்லாம் வெளியே சொல்லுவேன். ஊழியக்காரங்க பாஸ்டர் கிட்ட சொல்லுவேன். எல்லாருக்கும் லெட்டர் போடுவேன். பவர் மினிஸ்ட்ரி நடத்த போறோம். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி லெட்டர் போடுறது. ப்ரே பண்ணுங்க. உங்க சபையை ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு ஐடியா சொல்லுங்க. நீங்க வந்து அப்படிதான் கொடுக்குறது. 3 நாள் போன் பண்ணா லெட்டர் போட்டு 2 மாசம் மேல 3 நாள் ஊட்டிக்கிற 3 நாள் மீட்டிங் பேசிட்டு நான் புதன்கிழமை மீட்டிங் முடிச்சுட்டு போய் நேற்று மதுரைக்கு போயிட்டு காலையில் வந்துட்டேன். பிளான் பண்ணுறது நம்ம பிளான் பண்ணணும். 12வது கடைசி பாயிண்ட், they call for help. 7 பேரை போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. கேக்குதா காலில் விழுதா? பிசாசு பத்தி கவனிச்சுக்காரு. ஹீலிங் பத்தி கேட்கல அதுக்கப்புறம் ஏன்னா அங்கதான் நம்மளை ஏமாத்தி விடுவான் பிசாசு. அவன் உதவிக்கு ஆளை கூப்பிடுறான். பிசாசு எப்பவுமே ஒரு ஊழியத்துல ஒரு ஊழியக்கார தனித்துவம் பண்ணிட்டு இருந்தா ஒரு பிசாசு கட்டளை கொடுத்தார், வெளியே வா. அது என்ன சொல்லிச்சு, கத்திர நாமத்துல வா. உடனே அங்கிருந்த குரல் கொடுத்த அந்த கூட்டத்துல இண்டிவிஜுவல் பிரேயர் உட்கார்ந்து கும்பல் அங்க இருக்கிற ஒரு பொம்பளை அங்க இருக்கிற ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளை கலந்து அங்கிருந்து ஓடி வருது. இவளை விரட்டாங்க. இவ கொடுத்த குரல் இவருடைய கூட்டாளிங்க பாருங்க அங்கங்க உட்கார்ந்து பிசாசுல அங்க கூட்டத்துல எழுந்து ஓடி வருது. ஹெல்ப்புக்கு they call for help. I said 12 points about the demons. இப்ப சொல்ல போறது கவனிச்சுக்கல, நல்லா கவனிச்சுங்க. விசுவாச ஊழியம், விசுவாச துரத்துல ஊழியம் லேஸ் படத்துல கவனிச்சு கேளுங்க. 12 விசுவாசிகளுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ் குறிச்சு பேச போறோம். அவனுடைய பலத்த, அவனுடைய சொந்தம் எப்படி எல்லாம் கூட்டு குடும்பமா கிரியை செய்யறான். இதை நல்லா கவனிச்சுங்க, எழுதிக்குங்க, வீட்டுல போய் நோட்ஸ் படிங்க. எதனா ஒரு பிசாசு வந்துருச்சுன்னு வச்சுக்கா, போனன்னு வச்சுக்கா, விட்டுட்டு போய் புக் எடுத்து நோட்ஸ் பாரு. ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா நீ பாக்குறவங்க வீட்டுல வந்து ஆன்சர் விட்டுட்டு வந்தா கூட வீட்டுல வந்து கரெக்டா இருக்குன்னு பாக்குறீங்களா? டூ தட். படி, மனப்பாடம் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணு. ஸ்கூல் பசங்களை படிக்க வைக்கிறார், வாய்ப்பாடு படிக்க வைக்கிறார், ஞான மாணவியை பழக்க வைக்கிறார். இதை படி. இந்த வருஷம் உங்க மனசுல ஊழிச்சு படி. ஹலோ, ஊழிச்சு என்ன பண்ண? ஊழிச்சு என்ன பண்ண? படிக்கலாம். படிக்கல செய்ய முடியாது. You should know the classifications of demons. You should know how they work, under what category. இவருக்கு வயிற்று வலின்னு வச்சுக்கலாம்.
இப்போ டாக்டர் கிட்ட போற வயிற்று வலிக்குதுன்னு சொல்றாங்க. இப்போ டாக்டர் வந்து உன் தலையை திறந்து பார்க்கணும்னு சொன்னா யார் மேல போறாங்க? நீ தான் அந்த டாக்டர். என்ன கோளாறு எங்க இருக்குதுன்னு கவனிச்சு பார்த்து அந்த கிரியை நீங்க செய்யணும். சொல் போடுறத கவனிச்சீங்க. பிசாசு குறிச்சு வேறு சொல்லுது மத்திய 12:29 பலவானை முந்தி கட்டினாலுடைய அவருடைய உடைமைகளை கொள்ளையில. அப்ப இந்த பலவான் அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு சொல்லுங்க, அவன்தான் பலவான். ஆமென் ஆமென். வீட்டுக்கு மூழ்கி வரும். இங்க என்ன பிசாசு எந்த பலவான் இந்த மலையை பிடிச்சி வச்சிருக்கான், இதை கவனிக்கணும். இதை ஆண்டவர் காட்டுபடிக்கு காத்திருக்கணும். இதை காமிச்சவன அதை கட்டணும். ஆமென் சொல்லுங்க. எல்லா பிசாசு இயேசு நாமத்துல கட்டுறேன்னு கிளாசிபிகேஷன்ஸ் ஆர் தேர். ஹலோ, ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன்று கொடுக்குறாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் நான் படிச்சதே பதில் சொல்லிட்டேன். ஆமென் போட்டுட்டு பதில் அனுப்பிச்சுன்னா உங்களுக்கு 0 மார்க் தான் வரும். என்ன கேள்வியோ அதுதான் பதில் சொல்லணும். ரைட்ல? இப்போ முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நல்ல விளக்கமா சொல்றேன், கேளுங்க, எழுதுங்க. இதனுடைய முடிவுல இதற்கான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுப்பான். நாங்க சாப்பாட்டுக்காக வரலன்னு சொல்லணும். கை வைக்கிறா முதலே சொல்லக்கூடாதான். நீங்க பார்க்க பாத்துக்க, எத்தனை பேர் சாப்பாடு வாங்கலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? என்ன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது வேதம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லு. 5th சாப்டர்ல 11லிருந்து 16 வரைக்கும் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, ஒருவனுடைய மனைவி ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தாள்னா அவள் சோரமாக்கமா இன்னொருத்தனுடைய முகத்தை பார்த்து, ஓகே, அவள் தவறு பண்ணியிருந்தாள்னா புருஷன் மேல ஒரு ஆவி வருமா? 14ஆம் வசனத்தை வாங்க. என்ன பண்ணுது? எரிச்சலின் ஆவி, the spirit of jealousy. ஹலோ, jealousy பொறாமை. என்ன பார்த்து பொறாமை நினைச்சுக்க. இதுக்கு பேரு spirit of jealousy, எரிச்சலின் ஆவி. எழுதுறீங்களா? நல்லா கவனிச்சு கேளுங்க, எழுதுங்க. இந்த எரிச்சலின் ஆவிக்கு கீழே ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதுல கொலை, இந்த காயினுக்கு ஆவேல் மேல என்ன வந்துச்சு? எரிச்சல். அதனுடைய விளைவு என்ன நடந்துச்சு? கொலை. இதனுடைய விளைவு ஆங்கர், கோபம். இந்த எரிச்சலின் ஆவி இருந்துச்சுன்னா கோபம், பேசுவாங்க கோபம். சில பேர் வாயை திறந்தாலே உங்களுக்குள்ள முதல்ல முடியும். அதுவும் எரிச்சலின் ஆவி. இந்த எரிச்சலின் ஆவில தான் வர்றது இந்த ரேப், மர்டர், ரேப், ரிவெஞ்ச், கற்பழிப்பு, பழிவாங்குற குணம். இதெல்லாம் எந்த கேட்டகரியில வருது? எரிச்சலின் ஆவி. நீ பண்ற நான் பண்றியா? உன் குழு என் குழு, உன் தலை என் தலை, உன் குடும்பம் என் குடும்பம். நீ பிரசங்கம் நானும் பிரசங்கம், நீ பாடு நானும் பாடு, நீ வாசி நானும் வாசிக்கிறேன். காம்படிஷன். இந்த காம்படிஷன்லாம் இந்த ஜெலஸ் ஸ்பிரிட்டுக்கு வருது. இப்போ ஒரு ஆளுக்கு இந்த ஆவி உள்ள இருக்குதுன்னு வச்சுங்க, எப்படி கண்டுபிடிப்பா? அது கேட்டகரி வந்து சொல்லலாம். என் மனைவிக்கு என்னை பார்த்தாலே எரிச்சல் வருது, எப்பவுமே எரிச்சல் பண்றான். இல்லை, என் புருஷனுக்கு என்னை பார்த்தாலே கோபம், இப்போ பார்த்தாலும் அடிக்கிறாருன்னு போட்டேன். முதல் நல்ல கிழமை திடீர்னு பார்த்தா வந்துருது. அந்த மாதிரி போட்ட அடின்னு அடிச்சு பல்லு தாவெல்லாம் உடஞ்சு போச்சு. இப்போ ஊழிக்காரி, நீ இல்லை ஊழிக்காரி என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே இந்த பிசாசை கட்டுகிறேன்னா அந்த பிசாசு போவாது. ஹலோ, உங்களுக்கு சொல்றது நான் யாருக்கா சொன்னா பிரயோஜனமா இருக்குமா? இல்ல, உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? ரைட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்?
எரிச்சலின் ஆவி இருந்தா அது ஆவியான உணர்த்தணும். கண்டுபிடிச்சிடலாம் கிளாசிபிகேஷன்ஸ்ல. அதுக்குதான் பகுத்தறிகிற வரணும். ஆவிய விசாரிச்சுறதுக்கு வரல, ஆவிய பகுத்தறிகிற. என்ன ஆவி இது சொன்னாரு தசீஷல்ல, நீங்க என்ன ஆவியோட இருக்கணும்? அப்ப நான் உங்களை பேய் பிடிச்சி வச்சா பண்ண மாட்டீங்க. நீங்க என்ன உள்ள ஒரு கோபம் எரிச்சல் எளியா செஞ்சது மாதிரி அக்கறை இறக்கலாமா, கிளைப்படி இல்லாமா? நீங்க என்ன find out what is that spirit. வீட்டுல போய் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு ஊழியத்துல தடுமாறுகள் வரும். பரவாயில்ல, தப்பு பண்ணாதவன் இல்ல, 1000 பேர் பண்ணவன் 1000 பேரை கொண்டவன் எத்தனையாவது கொண்டு ஒன்னையாவது காப்பாத்து. காப்பாத்து தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களால ஸ்ட்ராங் பண்ண முடியும். இப்ப அந்த ஆவிய நீங்க ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்துல எரிச்சலின் ஆவியே வெளியே வான்னு சொல்லி பார்க்க. You can see the result. Hallelujah. 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 அதுக்கு ஒரு அருமையான வசனம் நீதிமொழிகள் 6:34-35 ஒரு ஸ்திரீ குறிச்சு தானே. ஸ்திரீ பரிச்சை எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கினாலே தப்பவிடான். அவன் எந்த கீட்டையும் மாறான். அநேக விதிமுறைகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான்னு சொல்றது அந்த எரிச்சல். ரைட். ரெண்டாவது பாயிண்ட் கவனிச்சு கேளுங்க. சீக்கிரம் கவனிச்சு கேளுங்க. ரெண்டாவது 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வேதம் சொல்லுறது பொய்யினாவி, லைங் ஸ்பிரிட், பொய் சொல்லும். ஏமாற்ற கதை விடுறதுல அந்த மாதிரி யாரும் விட முடியாது. நீ நான் தோத்துடுவான்னு சொல்றீங்களா? அவன் பொய்யன். பொய்யனும் பொய்யனும் பொய்க்கு பிதா வாய திறந்தாலே நேற்று கூட யாரும் சொன்னாங்க. எங்க மாதிரி பயங்கர பொய்ங்க அப்படின்னு எரேமியா 23:14 பாத்தீங்கன்னா இதை கவனிக்க முடியும். இதுக்கு கீழே இந்த லைன் ஸ்பிரிட், இதுக்கு கீழே ஒரு ஸ்பிரிட் ஒர்க் பண்ணும். அது பேர் தான் ரிலிஜியஸ் ஸ்பிரிட். அதுக்கு என்ன பேரு? தமிழ்ல சொல்ல மாட்டேன். ஜாதி விசாசா. அது ரொம்ப ரிலிஜியஸா ஆக்ட் பண்ணும். முக்காடு யூடியூப் போட்டு பத்து செல்ல சபைக்குள்ள இருக்கும். கவனிச்சுக்கா, உன்னை ஏமாத்துறது வசனத்தை தான் பேசும். கத்தர் சொன்னா சொப்பனம் சொன்னா இப்படி சொன்னா அப்படி சொன்னாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு சொப்பனத்துல காமிச்சா சில காரியம் உண்மையாவே இருக்கும். அதுக்கு பேர் ரிலிஜியஸ் ஸ்பிரிட். இது குறி சொல்லுகிற ஆவி. இந்த ஆவியை நீங்க அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுலதான் நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. நல்லா சபையில தரிசனம் சொல்லியா குறி சொல்லியான்னு சில போதக மனைவி கூட என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. நான் கேட்டிருக்கேன். இப்பதான் தெரியுது இது எப்பேற்பட்டதுன்னு. முதல்ல தெரியாது. நல்லா ஜோமனும் உங்க கூட சேர்ந்து ஜோமனும் விசாச கட்டி ஜோமனும். It will all act like a religious person. இவ்வளவு எடுக்கும் கோவில் சீக்கிரம் வந்துடும். ஆனா இதனுடைய காரியத்தை நீ ஆரம்பிச்சுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ. அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இருக்காது. ரெண்டாவது, அவங்க வாழ்க்கையில வேத வசனத்துக்கு ஒத்த ஒரு ஜீவியம் இருக்காது. நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்தோம். என்ன பிடிச்சாங்க இப்படி சொல்றாங்க, ஜெபம் பண்ணுறது நல்லா பேசுறத, நல்ல தரிசனம் சொல்றத, இப்படி கூட தீர்க்க தரிசனம் சொல்றது, இப்படி வரப்போகுதுன்னு சொன்ன வரோம். அது குறி சொல்லுகிறாங்க. ரைட்டா? கேட்குதா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? சூப்பர்ஸ்டிஷன். இதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அழகா சொல்லணும். வரப்போறது திண்டாச்சு சொல்லணும். குறி சொல்லுகிறார். ரைட். மூன்றாவது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம்
7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அஞ்சனம் பார்க்கிற ஆவி, a familiar spirit. அஞ்சனம் பார்க்க. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10-12 வசனத்தை அதுக்கு ஒப்படி சொல்லலாம். அண்டர் திஸ், இதுக்கு கீழே ஒரு கேட்டகரி இருக்குது. அது நாள் பார்க்கிறது, ஆஸ்ட்ராலஜி, அப்புறம் ஹோரோஸ்கோப், அப்புறம் இன்னும் அநேக ஃபோர்டெல்லிங், இதெல்லாம் கீழே குறி சொல்றது, நாள் பார்க்கிறது, இதெல்லாம் பார்க்கவே இருக்கும் அது ஆவி. ஆனா வெளியில பார்த்தீங்கன்னா வித்தியாசமா தெரியும். ஃபெமிலியர் ஸ்பிரிட். இப்படிப்பட்ட ஆவிகளை கிளாசிபிகேஷன் நமக்கு ரொம்ப அவசியம். தேவர்களே, ஊழியத்துல நீ தோல்வியை பார்க்கறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஆவிகளை அடையாளம் கண்டுக்காதனாலதான். மொத்தத்துல ஜோமன ஆண்டுலே நாமத்துல என்ன ஆவியை கட்டு எல்லாத்தையும் கட்ட முடியாது. அவன் பலவான், அவன் உத்தரவு வாங்கிட்டு வந்திருக்கான். என்ன சொன்னா இவன் போவான்றதை நீங்க கவனிச்சுக்க. கலங்கா வயிற்று வலிக்கு நீ வைத்திய மாத்திரை போட்டா வயிற்று வலி போமா? அதுக்கு மாத்திரை இருக்குது, அந்த மாத்திரை போட்டதான் ரைட். எனக்கு நல்லா தெரியும். ஒரு அதுவும் ரட்சிக்கப்பட்ட சமயத்துல 1978ஆம் வருஷம் ரட்சிக்கப்பட்டு பிறகு ஒரு நாள் ஒருத்தர் என்ன கூப்பிடாரு, ஒரு உறவினர். அவருடைய மனைவிக்குள் ஏதோ ஒன்று தகராறு. ராத்திரி நான் ஜெபம் பண்றப்பா, பைபிள் வாசிக்கிறப்பா, இவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கின்னு லைட் எல்லாம் போட்டுக்கின்னு பைபிள் வாசிக்கலாம். பைபிள் எடுத்துட்டு வாசி பைபிள் ஏன் வாசிப்பாரு, எந்த வசனம் வாசி, எந்த பாட்டு பாடு, எந்த பாட்டு பாடு. எனக்கு ஒண்ணு தெரியல, என்னடா அது லட்சம் எங்கேயோ போன ஒரு கூட்டத்துக்கு பசுத்தாமியை குடிச்சு மாட்டாப்பா. சில பேருக்கு பசுத்தாமியான அதை எப்படி சொல்லணும்னு குடிச்சு வந்துட்டா, விட்டுட்டு வந்துட்டா. வாய் என்ன வாங்க வச்ச, முதல்ல அவரை எப்படி உச்சரிக்கணும்னு தெரிஞ்சுக்கோ. அவர் தேவன். பொண்டாட்டி மாதிரி பவ்யமே கூப்பிடுறீங்க. எல்லாம் வீட்டுல ஸ்டோர் வராது. எல்லாம் சில பேர் பசுத்தாமி வாங்கினாங்க, அந்த துட்டு விட்டா வந்துருங்க. No, how to declare the name of Jesus. Bible clear சொல்லுது, நீ இதை செய்ய 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 ஆவியானவர் உண்மையில் அதிக பிரியமா இருப்பா. அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம், அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உயர்வையும் கொடுங்க. ஓடுவே ஆவி வந்துச்சு அவருக்கு என்ன கொட்டாங்க. Be careful when you speak. The Bible is so beautifully written. அப்படி அழகா உச்சரிக்கிற பாருங்க. தேவாவி, ஆவியானவர், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் வந்து இந்த பிசாசு உலகம் தெரியல. அவர் மேலே கட்டி போய் அபிஷேகம் கட்டு வேண்டாப்பா, வேற சந்தோஷம் அபிஷேகம் கட்சிச்சா சந்தோஷம். நான் சாயந்தரம் எங்கேயோ போயிட்டு உங்க வீட்டுக்கு போனேன். வீட்டுக்குள்ள போனா எல்லாம் ஹாலில் உட்காந்து முந்தின நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பாட்டு பாடி நல்லா கண்ணு உள்ள போயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு எல்லாம் கூட சோறு கிடையாது, தண்ணி கிடையாது, பைப்பில் எடுத்து தலையில அடிக்குது. சோறு வேணும் உனக்கு, கத்தர் வர போறாரு, நீங்க எல்லாம் பாட்டு பாடாத, ஜோம் பண்ணாத, நீங்க சோறு தண்ணிக்கிறீங்களா? அவனு எவ்வளவு பாரு தந்துடும். நானும் உள்ள போனேன். கரெக்டா சொல்லுது. அது முன்னாலேயே சொல்லிக்குது. இந்த பஸ்ல மோகன் வரா. இப்ப பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்துச்சு. இப்ப இறங்கி வந்துட்டு இருக்கான். சந்து திருவிட்டான். வீட்டுக்குள்ள நுழைய, வீட்டுக்குள்ள நுழைய. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? என்ன அபிஷேகம், நாச்சபம், என்ன வேத வசதி, ராத்திரெல்லாம் பயந்து அடி பால் உடச்சு கட்சியில அவங்க அண்ணன் தலையெல்லாம் வீங்கி போச்சு. அடி வாங்கி சொட்ட தலை. கடைசியில உள்ள பாட்டு கூட ஜோம் பண்ணலாம். நான் காலை எடுத்து நினைக்கிறேன், என்னை யாரோ பின்னாடி எல்லாம் விசுவாசிக்கு தேவன் கூட தாட்டிக்காங்க. நான் அப்ப ஊழியக்காரன் கிடையாது. ஊழியன்னு தெரியாது, விசாட்சம் தெரியாது, கத்தருடைய ஆவியானவரும் சரியா தெரியாது. அபிஷேகம் தான் பெற்றிருக்கு. செருப்பை கைட்டிட்டு ஒரு காலை உள்ள வைக்கிறேன். என்ன somebody is pushing me back. யாரும் என்ன பின்னால தள்ளுறாங்க.
பாப்பா எனக்குள்ள பார்த்து எனக்கு பொல்லாதாவி சொல்றேன். எனக்கு என்னாச்சு எனக்கு தெரியல போங்க. நான் தான் சோட்சோ உனக்கு தெரியல பாப்பா ஜோமன்லாம் எனக்கு தான் சொன்ன விஷயம். என்னத்துல எப்படி சொன்னேன்? பொல்லாதாவின்னு சொன்னேன். திருப்பி அவன் ஸ்டெப் எடுத்து உள்ள somebody is pushing me back. தேவனுக்கு மாத்திரம் எனக்கு கொடு. உன் வாழ்க்கையில எங்கேயும் நீ தோற்ற மாட்டேன். ஆவியானவருக்கு மாத்திரம் எனக்கு கொடு. உன்னை எங்கேயும் வெட்கப்பட மாட்டேன். Somebody push me back. Hey, why don't you cry? என்ன சொல்ற? என்ன வந்து ஜாப் பண்ணணும் போது எப்படி சொல்றாங்க? ஏப்பா எனக்கு தெரியலப்பா. பாப்பா பைபிள் வாசிக்கல. பாப்பா ஜாப் பண்ணலாம். எனக்கு தலை சுத்துது. கொஞ்ச நேரம். What am I doing? I don't know. It's a fight between the spirit and the spirit of God in me. எனக்கு முற்றிலுமா சொல்றேன். அது நிஜமான ஆவினே நினைச்சிட்டேன். 100% ஓலான்னு 100 அடி எடுத்து வைக்கிறேன். தரமோ எனக்குள்ளது ஒரு வேகம் பாருங்க. ஓடி போனா சுத்தாவிய நீ யாரு அப்படின்னு கேட்டு கண்ணை மூடிட்டு சொல்லி வஞ்சிக்கிறான். என்னைக்கு கத்தருடைய ஆவியானவர் தன்னை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லவே மாட்டார். ஒரு குரூப் பொதுக்குள் பார்த்துச்சு. அன்னைக்கு அந்த விசாசு ஓட்டுறதுக்கு எனக்கு பலன் இல்லை. அந்த விசாசு படுத்துச்சு. சந்தோஷமாயிடுச்சு. அப்பதான் ரட்சி போட்ட புதுசு நல்லா கட்டி போட்டேன். கயிறு போட்டு கட்டல. ஜபத்துல அடுத்த நாள் காலில் போய் இன்னொரு பாஸ்டர் கூட்டின்னு வந்து அந்த ஓட்டுற வரைக்கும் விடல. One thing, they are called familiar spirit. அதுதான் அநேகரை ஏமாத்திட்டு நாலாவது ஏசாயா 19ஆம் அதிகாரம் 14வது வசனம் மேலும் சொல்கிறது, மாறுகளின் ஆவி. என்ன பேரு? பர்பசிவ் ஸ்பிரிட். இதுக்கு கீழே இச்சை, தமிழ்ல அது சொன்ன இச்சை, காமம், இங்கிலீஷ்ல லஸ்ட், ஃபார்னிகேஷன், தாறுமாறு. ஒரே பொண்ணுகிட்ட 6-7 பேர் போவாங்க. ஒரே ஆளுகிட்ட 7-8 பொம்பளை போவாங்க. இதுதான் தாறுமாறு. பவுல் நம்ம வச்சே பேசுறது பவுல் காலேஜ், இது பைபிள் ஸ்கூல். சின்ன பசங்க யாரும் உள்ள வச்சிருக்கு. They are not supposed to be here. Who sent them inside? Pastor Brother Bhaskar. This is not the place. Varun should come in. Passport. This is power ministry. உங்க பேர் பதிவு செய்யணும்னா தயவு செய்து you can play out. பவுல் ரொம்ப கோபமா எடுத்துறாரு. சில பேர் விறகு லாபத்துல பொங்கி ஆணோட ஆண் அவலட்சமானதை நடப்பித்தான். பெண்ணோட பெண், லெஸ்பியன், ஹோமோசெக்சுவல்ஸ். ஹலோ, கேட்கிறாங்கல்ல? Don't play with the God spirit here. This is not a place for small children. And this is what I சொல்லிருக்கேன். This is not a place for small children.
Anything natural is from God. Anything unnatural is not from God. எதுவும் இயற்கையா எது வந்தாலும் அது தேவனிடத்துல, இயற்கைக்கு மாறா எது வந்தாலும் அது பிசாசனிடத்துல. கேட்குதா காதல? விளங்குதா? கேள்வியில தலையாட்டிட்டு இருக்காங்க. ஒன்னால பிசாசு ஜெயிக்க முடியாது. ஏமாத்தி போடுவாங்க, ஊதி தள்ளிடுவாங்க. அவன் ஆண்டவர்கிட்டே போய் நின்னாங்க. இப்ப இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க கூட சொல்லுவாங்க. உன் காதல் வந்து சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு சொல்லுச்சு, டாக்டர், ஷீஸ் அ டாக்டர். She got married to a doctor. அவனுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி மூணாவது நாள் she was telling me, brother, என் ஹஸ்பண்ட் என்கிட்டயே வர மாட்டான். கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு, என்கிட்டயே வரல. Then she said, அவர் இன்னொரு பையனை கூட்டு வந்து படுத்துக்கிறான். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பையனை கூட்டு வந்து படுத்துக்கிறான். அவன் சொல்றான், உங்களை எனக்கு தெரியல. இதுதான் தாறுமாறு. கேக்குதா? ஹலோ, கேக்குதா? இந்த பேர் எப்படி ஓட்டுவீங்க? இந்த பிசாசை எப்படி ஓட்டுவீங்க? இயேசு நாமத்தில் பிசாசை போகாது. You have to call them by names. நீங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க? உங்க பேர் சொன்னதான் நீங்க சதீஷ் இல்ல சதீஷ் ஏதோ வேற யாரும் பேர் சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? பிசாசுக்கும் அவன் பேரை சொல்லுங்க. அவனுடைய பேரு தாறுமாறு நாவி. நீங்க ஒண்ணு செய்வாங்க, அவன் மேல கை வச்சு தாறுமாறு நாவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே வாழ்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். ஹalleluya. Praise the Lord. அவங்களுக்குள்ள தேவனை தேடுற ஒரு உணர்வு இருதயம் இருக்கு. My God, I don't know how I'm going to finish this. But I want to speak very, very, very deeply. எல்லாம் தெரிஞ்சு எழுதி வச்சுக்கோ, தப்பு பண்ணிடாத. உங்களை கர்த்தர் மகிமையாட்டு உபயோகப்படுத்துவாங்க. உங்களை கர்த்தர் மகிமையாட்டு உபயோகப்படுத்துவாங்க. தப்பே வந்துடாது லைஃப்ல. ஹalleluya. ஏசாயா 61:3 சொல்லுது, ஒடுங்கின ஆவி, spirit of heaviness. இதுலதான் grief, துக்கம், despair, கைவிடப்பட்ட நிலை, hopelessness, நம்பிக்கையற்ற, rejection, புறக்கணிக்கப்பட்ட, gloominess, மந்த புத்தி, depressed, சோர்வு உணர்ச்சி. இத பேர் பார்த்தா ஒன்னு ஷாப் மாட்டுங்க, ஒன்னு பேச மாட்டுங்க, ஒரு மாதிரி நல்லா படிச்சது பிள்ளைங்க திடீர்னு படிக்க மாட்டேங்குது, இப்படியே கிடக்குது, இப்படியே கிடக்குது, இப்படியே இருக்குது. அதுக்கு என்ன பாசம் மட்டும் போகாது. நீ என்ன சொன்னாலும் போ, அந்த பேரை சொல்லி அதை கட்டணும். ஆமென் சொல்லுங்க. பகவானை முந்தி எப்படி கட்டுற? எந்த பகவான? எந்த பகவான? இந்த ஆவியை கவனிச்சுக்கணும். என்ன கேட்டகரியில வருது, இது என்ன செய்யுது, இது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இல்லாத இருக்கும். என்ன செய்வோம், எனக்கு தெரியல, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், செத்துலாமா, எதுக்கான எப்படி இருக்கும் தெரியல, வர இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த ஒடுங்கின ஆவியை காட்டி விடுறேன். நீங்க வெளியே கூட சத்தமா சொல்லலாம். அவங்களுக்குள்ள இந்த ஆவி என்பது சொல்லப்பட வேணாம். உன் மனசுல கூட இயேசுவின் நாமத்துல சத்தமா சொல்லுங்க. எங்க அர்த்தம் நான் கேட்டா அவங்க சொல்லுவாங்க, எஸ், அன்னில இருந்து வித்தியாசமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். 5 சொல்லிருக்கேன். விளங்குதா? எப்போ விளங்கி இருக்கா? வீட்டுல போய் திருப்பி படிங்க. டவுட் இருந்தா எனக்கு போன் பண்ணுங்க, எழுதுங்க. 6 ஓசியா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Spirit of hardened spirit, வேசித்தன boredom, spirit of boredom. Under this sign, adultery, விபச்சார செய்வது, adultery, boredom. அந்த பண்ண சொல்றாரு, வேசித்தனத்தின் ஆவி. ஆமென். கரெக்ட். 7வது
லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டி, பலவீனப்படுத்துகிற ஆவி. ஒரு பெண்ணு எத்தனை வருஷம் குதிரை போக 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா யூஸ் பண்ணாங்க. நல்ல அவர் தான் நம்மளுக்கு மாடல். ஹலோ ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோமே, ஆண்டவருடைய கட்டளை பாருங்க. அந்த லூக்கா 13 லூக்கா 13:11 ஒரு கூனி 18 வருஷம் கூனியான இந்த ஒரு பெண். நம்மளும் கூண் போட்டவன ஏதோ யாரு வந்துச்சு கூண் போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கணும். ஆண்டவர் கிளீனா அவளை குறித்து சொல்றாரு. பிசாசு இவளை 18 வருஷம் கட்டி வைத்திருந்தானே அமைச்சர் சொல்றாரு. பலகீனப்படுத்துகிறாயே அமைச்சர் பலகீனப்படுத்தும். இதுக்கு கீழே தான் இந்த வியாதி, சிக்னஸ், டிசீஸ், கேன்சர், எய்ட்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டி. நீ நல்ல கவனிச்சு, நல்ல ஆவிக்குரிய ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது கேன்சரை ரெபியூட் பண்ணுவாங்க. இயேசுவின் நாமத்தில் கேன்சர் வியாதி சுகமாகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ரெபியூட் தி கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கட்டும்போது பலவீனப்படுத்துகிற ஆவியை, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபார்மிட்டி, ஐ பைண்ட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. கவனிச்சு நல்லா நம்ம வந்து கண்பண்ணே பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு வேலை பார்த்துருக்கோம். அவங்க என்ன உச்சரிக்கிறாங்க, என்ன சொன்னா ஆவி உழுது, என்ன சொன்னா அது நடக்குது. ஆமே சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? விளங்குதா? விளங்குனா விளங்குனவங்க மாத்திரம் கை வைக்கிறாங்க. சிலருக்கு கை பாது ஒரே நாள் புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நோட்ஸ் எழுதி சொல்றேன். வியாதி வந்துச்சுன்னா கேன்சர் வெளிவா, கேன்சர் வெளிவா சொல்லாங்க. அந்த பலமான கட்டு பலகீனப்படுத்துகிறாவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன். ஒரு லேடி ஒன்று வந்தாங்க. I feel strongly in my spirit the Lord's power is coming upon you. என்ன பார்க்கறதுக்கு டீ பிரேக்ல ஒரு லேடி வந்து, நீங்க இருக்கீங்களாங்க? உன் மேல தேவனுடைய வல்லமை வருது. Thank you Lord. இப்போ தேவனுடைய வல்லமை. Thank you Lord. I command that spirit of infirmity in the name of Jesus. இந்த ரிசல்ட் நீங்க பாப்பீங்க. ஆமென். டாக்டர்ஸ் டாக்டர் எடுக்கலாம், கேன்சர் எடுக்கலாம், இதான் அனுப்பலாம், அதான் அனுப்பலாம். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஆவி அவங்களுக்கு தெரியாது. கர்த்தர் நமக்கு சொல்லுவார். சோத்ரம் சோத்ரம். ஓ பிரபல தீன மஹாத்து ரபன ஷபர மஹபர மஹபர ஓ ஷபர பாதிதான் பேசியிருக்கேன். கொஞ்சம் வச்சு உங்களுக்கு விளங்குதா? விளங்குதா? கை காட்ட மாட்டீங்களா? சரி சரி நாட்டு சரி. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. Thank you Lord. Oh thank you Lord. Oh thank you Lord. Oh thank you Lord. Oh thank you Lord. Thank you Holy Ghost. Oh thank you Holy Ghost. Oh thank you Holy Ghost. Oh glory glory. Oh Rabba Rabba Oh Rabba Rabba Rabba. Thank you Lord. 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 Thank you Jesus. எத்தனை பேருக்கு விசாசத்தில் அடையாளம் கண்டுக்கணும்னு ஆசை?
சரி எத்தனை பேர் அப்படியா? Praise the Lord. Praise the Lord. Hey, get up. The Spirit of God is going to do something in you. Thank you, Lord. Thank you, Lord. இதுல எந்த ஒண்ணுங்க கேட்டா விசுவாசம் அடையாளம் பார்க்கல. Thank you, Lord. விசுவாசம் பார்க்க நல்லா இருக்கு. Thank you, Lord. Thank you, Holy Lord. Thank you, Holy Lord. Come on, Lord. Oh, thank you, Holy Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. மந்திரவாதிக்கு சமாளிக்கிற ஒரு ஊழியம். Thank you, Jesus. 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you. Thank you. Thank you, Jesus. Something is coming upon you. Some power is being installed in you. ஏதோ தேவ வல்லமை உனக்குள்ள இறங்கி வந்து உனக்குள்ள தேவ மகிமையை வைக்கிறது. Days will come. Not far from now. Thank you, Lord. எந்த பிசாசு அவன் கமாண்ட் கொடுக்கிறவங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Oh, glory to Jesus. Oh, glory to Jesus. Oh, glory to Jesus. Thank you, 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 Thank you, Jesus. 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 உமக்கு ஸ்தோத்திரம். Okay, I obey the Holy Spirit.